സംഗതി വാസനയെ വരില്ല. சார், நான் நிற்கக்கூடியது பாகோடு பஞ்சாயத்துக்கு உட்பட்டதான ஞாரமலை நியாயவிலக்கடையில் நின்று கொண்டிருக்கிறோம். 1200 காற்றுள்ள ஒரு கடையில் 50 லிட்டர் மண்ணெண்ணெய் கொடுத்துக்கின்றீர்கள். நீங்கள் எத்தனை பேர் கொடுக்க முடியும்? எல்லா மாதம் தான் நடக்கிறது. பணம் கொடுத்தா கூட ஏன் மண்ணெண்ணெய் கொடுக்க முடியவில்லை? சார், கேஸ் உண்டோ இல்லையோ 1 லிட்டர் மண்ணெண்ணெய் ஒரு வீட்டுக்கு கொடுக்கலாம் இல்லவா? இது பராதி கேட்கறதும் பல்லுடி கேட்கறதுல அந்த நியாயவிலக்கடை இருக்கிற தொழிலாளிகள், அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. நீங்கள் பாமோலிக்கு ஒரு நாள், மண்ணெண்ணெய்க்கு ஒரு நாள், பருப்புக்கு ஒரு நாள், அரிசிக்கு ஒரு நாள், அடுத்த சீனிக்கு ஒரு நாள் இப்போ போட்டு அலைய வச்சு சார் மல்லிக்கடை பொருட்கள் ஏன் நியாயவிலக்கடை கொடுக்கணும்? அரிசியும் மண்ணெண்ணையும் கொடுக்கதான் நியாயவிலக்கடை இல்லவா? இந்த மக்களை பாருங்க, கிடைக்கிறவங்களும் கிடைக்கும், கிடைக்காதவங்களை என்னையும் சார் பைசா கொடுத்தா கூட ஏன் மண்ணெண்ணெய் கொடுக்க முடியாது? ஒரு வீட்டுக்கு 1 லிட்டர் மண்ணெண்ணெய், இது என்ன நியாயம் கேட்குறோம்? விளவங்கோடு நியாயவிலக்கடைகள் ஒரு கடை மட்டுமல்ல, அத்தனை கடையும் பார்வையிட்டு வருகிறோம். இது தொழிலாளர்களுக்கு சம்பந்தம் கிடையாது. அவங்களுக்கு கொடுக்க, நீங்கள் கொடுக்குற பொருள் அவங்க கொடுக்குற மக்களுக்கு, அவ்வளோதான். பராதி எவ்வளோ யாருக்கு? நியாயவிலக்கடைக்கு உறுதி கொடுக்கு. ஆகையால் விளவங்கோடு இருக்கக்கூடியதான சிவில் சப்ளைஸ் அதிகாரிகள், மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும். எல்லா நியாயவிலக்கடைக்கும் 1 லிட்டர் மண்ணெண்ணெய் வச்சு 1200 காற்று உள்ளதுக்கு 2 மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்கலாம் இல்லவா? சரி, மொத்தம் கொடுக்க முடியாது. பணம் கொடுத்தாலும் மண்ணெண்ணெய் நியாயவிலக்கடை வர்றது கிடையாது. ஆகையால் தமிழ்நாடு முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் மோகன்குமார் கோரிக்கை வைக்கிறோம். ஒரு வீட்டுக்கு கேஸ் உண்டோ இல்லையோ எல்லா காட்டுக்கு 1 லிட்டர் மண்ணெண்ணெய் கொடுத்தையாக வேணும். அந்த மண்ணெண்ணெயை நீங்கள் சப்ளை செய்ய வேண்டும். நியாயமான ரீதியில் செயல்பட வேண்டும் கேட்டு பேச்சு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார்.